வெல்கம் டு விவோடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒரு வைக்கிங் கூட்டம் கப்பல்ல பயணிச்சிட்டு இருந்தப்போ புயல்ல மாட்டி அந்த கப்பல் எங்கேயோ அடிச்சு கொண்டு போயிட்டு கண் முழிச்சு பார்த்தா கரையில ஒதுங்கி கிடக்காங்க. எங்க வந்திருக்கோன்னு சுத்தி பார்த்தா அவங்களோட எதிரிகள் இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்ப திரும்பி போறதுக்கு கப்பலும் இல்ல. வெறும் 10-15 வைக்கிங் ஆளுங்க அந்த மொத்த எதிரி நாட்டை தாண்டி அவங்க இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்களா? அவங்களோட பாதையில அவங்க சந்திச்ச சபிக்கப்பட்ட துறவி, பசி வந்தா ஓட்டுற குதிரையே கடிச்சு திங்கக்கூடிய சித்தப்பு, இப்படின்னு பல விதமான இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரோட இருக்கிற இந்த படத்தோட பேரு. படத்தோட முதல் சீன்லேயே நம்ம ஹீரோவும் அவன் டீமும் கப்பலில் வந்துட்டு இருக்கப்போ அது புயல்ல சிக்கி நாசமாயி சின்ன பின்னமா போறதை தான் காமிக்காங்க. அதுல நம்ம ஹீரோவோட வாளு கடலுக்குள்ளே விழுந்துட்டு அடுத்த சீனை காமிக்காங்க. கடற்கரை ஓரமா இவங்க எல்லாம் கரை ஒதுங்கி கிடக்காங்க. நம்ம ஹீரோ மயங்கி கிடக்கிறப்போ அங்க வந்த சித்தப்பு ஒருத்தர் மௌன எந்திரில அப்படின்னு சொல்லிட்டு அவனை தட்டி எழுப்பி விடுறாரு. சுத்தி முத்தி பாக்காங்க, அது அவங்க இடம் மாதிரி தெரியல. நம்ம எதிரிகள் இடத்துல வந்துட்டோம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கப்பல்ல உடஞ்சி கடல் அமுங்கன்னு இவங்க ஆளுங்க எல்லாரையும் வெளியே இழுத்துட்டு வராங்க. அதுல ஒருத்த மட்டும் மண்டைய போட்டான். இவங்க நின்றுட்டு இருக்கிற இந்த இடத்துல நைட்டு கடல் அலைகள் அதிகமாகி மொத்தமும் முங்கிரும். இங்கே இருந்தா நம்ம பீஸ் ஆயிரும், அந்த மலை மேல நம்ம ஏற ஆரம்பிப்போம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவன் டீம்ல 2-3 ஆளுங்க எதுக்கு ஒத்துக்கலனாலும் வேற வழி இல்லாம எல்லாரும் மலையாத ஆரம்பிக்காங்க. மேல ஏறிட்டு இருக்கப்போ சடார்னு ஒருத்தன் வலிகி உயரத்துல இருந்து கீழே விழுறான். ஆனா கடைசியா ஏறிக்கிட்டு இருந்த நம்ம சித்தப்பு சக்குன்னு அவனை பிடிச்சிடுறாரு. கீழே போனா மேல போயிருவ தம்பி பாத்தியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏறி மலை உச்சிக்கு வந்துடுறாங்க. மேல வந்து பார்த்தா எதிரி படையோட எல்லையை காக்கிற வீரர்கள் அங்க ரோந்து வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பார்க்கவும் கையில வாளோட அவங்க வர நம்ம ஹீரோ சடார்னு அவன் வாழை எடுக்கலான்னு பார்க்கான். ஆனா அதான் கடலுக்குள்ளே விழுந்துட்ட. கத்தி வச்சிருந்தவங்களாம் கத்தி எடுத்துறான். நம்ம ஹீரோவோ கீழே கிடக்கிற கல் எடுத்துட்டு எது கிடைச்சாலும் அது ஆயுதமா மாத்துங்களா அப்படின்னு சொல்லி எதிர்த்து வர்ற ஒருத்தனை கல்ல கொண்டு மூஞ்சிலே ஒரு எரி அவன் அப்படியே அடிச்சு கீழே மலரவும் அவன் கத்தி எடுத்து நம்ம ஹீரோ சண்டை போட 2 குரூப்புக்கும் பெரிய ஃபைட். நம்ம டீம்ல நம்ம ஹீரோ சித்தப்பு மட்டும் கிடையாது, பயங்கரமா அம்பு விடுற ஒரு வில்லு வித்தவன் ஒருத்தன் இருக்கான். எதிரிகளோட அம்பை ஏர்லயே கேட்ச் பிடிச்சு அதை திரும்பி வச்சு அடிக்கான். எதிர்த்து வந்த 20 பேர்ல 19 பேர்ல நம்ம டீம் அடிச்சு கொண்டாங்க. ஒரு பையன் மட்டும் குதிரை எடுத்துட்டு எஸ் ஆயிட்டான். ஆனா இந்த சண்டையில நம்ம டீம்லயும் ஒரு இழப்பாயிட்டு. அதுக்கு எல்லாரும் மன வருந்தி அஞ்சலி செலுத்த இவங்க டீம்ல இன்னொருத்தனுக்கு பயங்கரமா அடிவரப்பட்டுட்டு என்ன இங்கே விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு அவன் சொல்றான். டீம்ல இருக்கிற சப்பானிங்கிற ஒருத்தன் நம்ம ஹீரோ கூப்பிட்டு அவன் சொல்றது சரிதான், அவனை நம்ம கூட்டு போனா அவன் நமக்கு வீண் சுமையா தான் இருப்பான், இங்கே விட்டுலாம் அப்படின்னு சொன்னா உயிரோட இருக்கிற யாரையும் விட்டு போறது எங்களுக்கு பழக்கம் இல்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிபட்டவனையும் கூடயே கூட்டு போறான். அப்படி அவங்க நடந்து போறப்பதான் இவங்களை தாக்கின எதிரிகள் ஒரு குதிரை வண்டி ஒண்ணு விட்டுட்டு போயிட்டாங்கிறத கவனிக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தா உள்ள ஒரு பொண்ணு தாவி குதிச்சு தொடர்ந்தவனை மூக்கலையே குத்த எல்லா அவனையும் இவளை பார்த்து சிரிக்காங்க. யார் நீ அப்படின்னு கேட்டனா அவ ஸ்காட்டிஷ் மொழியில பேசுறா. நம்ம மேற்கு நோக்கி போனா எதிரிகளோட இடத்துக்கு தான் போவோம், அதனால தெற்கு திசையில போவோம், ஒருவேளை நம்மளோட ஏரியா வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இவளை என்ன பண்ண அப்படின்னு கேட்காங்க. அப்பதான் நம்ம சப்பானி அவ பக்கத்துல வந்து இவளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியல, இவ முடி பின்னி இருக்கிற விதம், இவ ட்ரெஸ்ல இருக்கிற தங்க எம்ப்ராய்டரி இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது இவ ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்தவனு. இவளை பணைய கைதியா வச்சு ஏகப்பட்ட காசை வாங்கிட்டு நம்ம இங்க இருந்து ஈஸியா எஸ் ஆயிரலாம் அப்படிங்க. ஆனா அதை சொல்றதோட இல்லாம அந்த பிள்ளை மேல பாயவும் பார்க்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஒழுங்கு மரியாதையா அவன் மேல இருந்து கையை எடுத்துட்டு இல்லன்னா உன் கையை நான் எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்ல அவன் கடுப்பாயி அந்த பொண்ணை விட்டு விலகிடுறான். சரி அவங்க எல்லாம் வர்றதுக்குள்ளேயும் நம்ம இந்த இடத்த காலி பண்ணும் அப்படின்னு சொல்ல யார் வர்றதுக்குள்ளேயும் அப்படின்னு கேட்காங்க. ராஜ பரம்பரையை சேர்ந்த இந்த பொண்ணை குதிரை வண்டியில வச்சு கூட்டு வந்திருக்காங்க. இவ காணுங்கிற விஷயம் தெரிஞ்சா இவளை அனுப்பி விட்டவங்க இவளை தேடி வரமாட்டாங்க நினைக்கிற, சட்டு புட்டு நடைய கட்டுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணோட அப்பனை காமிக்காங்க. அவன் தான் அந்த நாட்டோட மன்னன் போல இருக்க. அவர் மகளை பக்கத்துல உட்காந்துருக்க இந்த சொட்ட மண்டனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் கூப்பிட்டு இருக்காரு. ஆனா அப்படி கூட்டு வந்துட்டு இருக்கப்போ சம்பவம் ஆயிட்டு. அந்த விஷயத்த அங்க இருந்து ஒருத்த குதிரையில தப்பிச்சு ஓடினானே அவன் வந்து இந்த மன்னன் சொல்லவும் என் பொண்ணு அங்க மாட்டிக்கிட்டா நீ எஸ்கேப் ஆகி வந்துட்ட இல்ல அப்படின்னு கேட்காரு. அதை கேட்டவனே அவன் பதறான். தலைவரே நான் உங்களுக்கு செய்தி சொல்லதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் சிக்னல் காட்ட அங்க இருந்த ஒரு போர் தளபதி ஒருத்தன் தப்பிச்சு வந்த மூஞ்ச பிடிச்சு தீல வாட்டி விட்டுருந்தான். மன்னரோட சிறந்த 20 வீரர்களை ஒரு சில வைக்கிங் ஆளுங்க கொண்டுட்டாங்கன்னு என்ன தைரியம் இருந்தா எங்கிட்டே வந்து சொல்லுவேன் அப்படின்னு அந்த போர் தளபதியோட தம்பி அந்த பயபலைய கொன்ற மன்னர் அங்க வந்து இப்ப இவனை கொண்டுட்டிய இவன்ட்ட எப்படி கேள்வி கேட்கறது அப்படிங்கிறது எந்த கேள்வியும் கேட்க தேவையில்லை. மலையில ஏறி வந்த வைக்கிங்கள் இவங்களை கொண்டிருக்காங்கன்னா அவங்க வேற வழி இல்லாம இங்க வந்து மாட்டிட்டாங்கன்னு அர்த்தம். உங்க பொண்ணை பிடிச்சிருக்க காரணம் அவளை வச்சு வெளுத்தியா ஏதாவது அமௌண்ட் பாட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகதான் பாக்காங்க அப்படின்னு சொல்லவுமே என் பொண்ணை நீ உயிரோட என்கிட்ட கூட்டு வந்தா நீ கேட்கிற செல்வத்தை நான் உனக்கு தரேன், ஆனா ஒருவேளை அப்படி கூட்டு வர முடியலனா என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும். வடக்குல இருந்து வந்த ஒரு சாதாரண 10-12 பேர் என் பொண்ணை பிடிச்சு வச்சு மிரட்டி என்கிட்ட தங்கத்தை கறக்கிறத என் எதிரிகள் பார்த்தனா என் நிலைமை என்ன ஆகுறது, என் மரியாதை என்ன ஆகுது, அதனால எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்து இல்லைன்னா பண்ண வேண்டியதை பண்ணு அப்படின்னு உத்தரவு கொடுத்துறாரு. இங்க நம்ம ஹீரோ டீம் ஒரு இடத்துல உட்கார்ந்த மணிக்கே தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கப்போ அந்த பொண்ணு நீங்க எல்லாரும் சாவ போறீங்க அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றா. அதை கேட்ட சித்தப்பு நம்ம ஏதோ ஸ்காட்டிஷ் மொழி கத்துக்கிட்டோமா அப்படின்னு திருதல் முழிக்க என்ன இப்பவே இங்கே நீங்க விட்டுட்டு போய் உங்க உயிரெல்லாம் காப்பாத்திக்கோங்க அப்படிங்க. அதை கேட்ட சப்பானியோ உன்னை நாங்க விட்டுட்டு போயிட்டோம்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காது, அந்த பணம் இல்லாம எங்களோட ஃப்ரீடம் எங்களால வாங்க முடியாதுங்க. அப்போ அடிபட்ட இவங்க ஆளு எப்படி இருக்கான்னு செக் பண்ண போறாங்க. நான் சொன்னா கேளுங்க என்ன விட்டு போயிருங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோவோ என்ன ஆனாலும் உன்னை நாங்க கூட தான் கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இவனை குணப்படுத்துறதுக்காக ஏதாவது நாட்டு வைத்தியர் கிடைக்காதான்னு தேட பார்க்காங்க. ஆனா அதே நேரம் இந்த மண்ணை அவனோட தளபதியும் தளபதி தம்பியும் ஒரு டீமோட சேர்த்து தன்னோட
பொண்ணை காப்பாத்த அனுப்பிவிட அந்த டீம்ல இருக்கிற எல்லா வீரர்களும் இந்த நாட்டிலே இருக்கிற ரொம்ப திறமையான அசாசின்கள் கையில ஒரு கழுவோட நம்ம தளபதியா அவன் டீமை கூப்பிட்டு கிளம்புறான். நம்ம ஆளுகளோ அடிபட்டவன் நடக்க முடியாம இருக்கறனால அவன ஒரு படுக்கையில போட்டு கைத்தாங்கள தூக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா பின்னாடி இந்த தளபதியோட டீம் இவங்க ஆளுங்க செத்த இடத்துக்கு வந்து பாக்காங்க. அந்த குதிரை வண்டி ஆள் இல்லாம நிக்கி. அவங்க எந்த திசையில போயிருப்பாங்கன்னு கணிச்சு அதே திசையில ஃபாலோ பண்றாங்க. நம்ம டீம் நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு சின்ன கிராமத்தை நோக்கி வராங்க. அந்த கிராமத்துல உள்ள வீடுகள் எல்லாமே அடிஞ்சு உடஞ்சு கிடக்கு. அப்போ அந்த பொண்ணு கீழே உள்ள தரையை தொட்டு பாக்கா அவ கையெல்லாம் ரத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஷாக்காய் போனாவ இந்த நிலம் நல்ல நிலம் கிடையாது அப்படின்னு சொல்ல, நீ என்ன ஜோசியக்காரியாவ அப்படின்னு சொல்லிட்டு சப்பானி அவட்ட போய் மறுபடியும் சில்மிசங்கள்ல ஈடுபட நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி, தம்பி நீ என்னோட கமாண்ட்ல இருக்க, நான் சொல்றத ஒழுங்கா கேளு அப்படிங்கும். என்னல உன்னோட கமாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தியா உதவிடுறான். இங்க நடக்கிற விஷயங்களை பார்த்துருந்தா உங்க அப்பா மூக்கால அழுதுருப்பாரு அப்படின்னு சொல்ல, எங்க ஐயா இறந்துட்டாரு, இப்ப நான் தான் இங்க கமாண்ட்ல இருக்கேன், ஒழுங்கு மரியாதையா சொல்றத கேக்கியா இல்ல என்ன அப்படிங்குமே. சட்டுன்னு அவன் கத்திய நம்ம ஹீரோ கழுத்துல வைக்க பக்கத்துல இருந்த சித்தப்பும் அம்பு விடுறவனும் இவன் தலையை நோக்கி ஆயுதத்தை வைக்காங்க. இவங்களுக்குள்ள இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்க. இதுதான் சான்ஸ். அந்த பொண்ணு கட்ட கட்டன்னு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கா. அதை பார்த்து அம்பு விடுறவன் ஸ்வைங்கன்னு ஒரு அம்பு விட்டு கரெக்டா அவன் முன்னாடி வந்து குத்தி நிக்கி. உடனே அவளை போய் பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. திரும்ப இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ அவளுக்கு வார்னிங் கொடுக்கான். பிறகு மறுபடியும் அவங்க பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டு இருக்க. அப்போ காட்டுக்குள்ள முக்காடு போட்ட யாரோ ஒருத்தன் இவங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்களும் அந்த காட்டை கடந்துதான் போகணும். அதனால உள்ள வராங்க. பார்த்தா அந்த முக்காடு போட்டவன் திரும்பி நின்னுகிட்டு இருக்கான். அவனை பார்க்கவும் இவங்க லைட்டா ஜெர்க்கா வராங்க. ஏ யார்ல நீ அப்படின்னு கேட்க, அட வெண்ணைகளா நீங்க என்னோட இடத்துக்கு வந்துட்டு என்ன யாருன்னு கேக்குறீங்களா, நீங்க யார்ல அப்படின்னு கேட்காரு. அதுக்கு நம்ம ஹீரோ, நாங்கெல்லாம் வைக்கிங் அப்படிங்க. இது சட்டி பணியன் குரூப்பா அப்படின்னு கேட்டா, அடே நாங்கெல்லாம் போர் வீரர்கள் குரூப்பியா அப்படின்னு சொல்ல, போர் வீரர்கள் இங்க என்னவே பண்றீங்க, உங்க வைக்கிங்கின ஆளுங்க அப்பப்போ இங்க வந்து எங்க கிராமங்களை சூறையாடுறது வாடிக்கையான ஒரு விஷயம் தான், ஆனா இந்த காட்டுப்பகுதியில உங்களுக்கு சூறையாடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் கடுப்பான சித்தப்பு இவன் நாக்க வெட்டி காக்காக்கு தூக்கி போட்டுறான்னு கத்திய உதவுறாரு. ஆனா அவர் நிப்பாட்டுற நம்ம ஹீரோவோ, துறவியே எங்களுக்கு உன்னோட உதவி வேணும், எங்க ஆளு ஒருத்தன் அடிபட்டு கிடக்கான், அவனோட காயத்தை குணப்படுத்த யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்க, அந்த துறவியை அவன் பக்கத்துல வந்து செக் பண்றாரு. இவன் ரொம்ப நாள் தாங்க மாட்டான், இவனுக்கு தங்குறதுக்கு முதல் ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்றப்போ நம்ம இளவரசி பொண்ணுக்கு கண்ணுல காக்கா ஒண்ணு அழுகி போற மாதிரி தெரியுது. இந்த இடம் ஒரு தீய இடம், இங்க ஆபத்து இருக்கு அப்படின்னு அவ சொல்லவும் சட்டுன்னு மறைவுல ஒளிஞ்சிருந்த சில காட்டு மிராண்டிகள் வெளியே வந்து அவளை பிடிச்சிடுறாங்க. ஒழுங்கா கையில உள்ள ஆயுதத்தெல்லாம் கீழே போடுங்க அப்படின்னு மிரட்ட, வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் எல்லாரையும் வாழை கீழே போட சொல்றான். அதே மாதிரி அவங்களும் பண்றாங்க. ஆனா அம்பூர்றவன் மட்டும் வில்ல கணக்க கையில வச்சுக்கிட்டு இருக்க, அவனையும் கீழே போட சொல்றே அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொல்லு மச்சான் அப்படின்னு திரும்புற மாதிரியே சட்டுன்னு ஹீரோயினை பிடிச்சிருக்கவன் மூஞ்சிலே அம்பு விட்டுருதான். உடனே அவனுக்குலாம் வான்னு கத்திக்கிட்டு வாழை தூக்கிட்டு வர நம்ம ஆளுகளும் வாழை எடுக்க பார்க்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த முக்காடு போட்ட துறவி சலா சலா சலான்னு அங்க உள்ள 5 பேரை குத்தி கொண்டுறாரு. இதை பார்த்து நம்ம வைக்கிங் ஆளுகளே மறந்து போயிடுறாங்க. அந்த காட்டு மிராண்டிகளை நிக்கவே இல்லை, மிச்சல் நம்மளா தெரிச்சு ஓடிட்டான். அப்ப நம்ம துறவியோ அவரோட கம்பை எடுத்துக்கிட்டு தங்குறதுக்கு இடம் வேணும்னா இந்த பக்கமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவ, உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு ஹீரோ கேட்கான். நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. வேற வழி இல்லாத நம்ம மக்களும் அந்த அடிபட்டவனை தூக்கிட்டு அந்த துறவி பின்னாடியே போறாங்க. அவரு மலை மேல இருக்கிற ஒரு டவருக்கு கூட்டு போறாரு. அதுதான் அவர் தங்குற இடம் போல இருக்க. கதவை திறந்து உள்ள போனா சுத்தி முத்தி ஏகப்பட்ட வாளு கோடாரி வேல்கம்மனு எல்லா ரக ஆயுதமும் தொங்குது. அதை பார்த்த சித்தப்பு வாயை பழந்துட்டாரு. அடேங்க அப்பா, என்னையா இது மியூசியத்துல இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டனா, இது எல்லாமே உங்களை மாதிரி என்னை எதிர்த்தவங்களோட ஆயுதங்கள், அவனுங்க யாரும் இப்ப உயிரோட இல்ல அப்படின்னு சொல்ல நம்ம டீம் லைட்டா சைலண்ட் ஆகுது. பிறகு அவங்க எல்லாருக்கும் இவர் உணவு பரிமாறுறாரு. பிறகு கத்தி குத்தி வாங்கின இவங்களோட ஆளுக்கு அந்த துறவை போய் காயத்துல மருந்து போட்டு விடுறாரு. அப்பதான் அந்த துறவை கவனிக்காரு அந்த பொண்ணோட ட்ரெஸ்ல இருக்கிற அந்த ராஜ பரம்பரை சிம்பிள. அத்தாடி அப்படின்னு நினைச்சவரு, இன்னைக்கு நைட்டு வரை நீங்க இங்க தங்கிக்கலாம், காலையில ஆன உடனே கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா நம்மளுங்க அந்த துறவி என்ன முழுசா நம்பல. எல்லாரும் ஒரே நேரத்தில் தூங்கிட வேண்டாம், ஒருத்தன் காவலுக்கு இருப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதே நேரத்துல நம்ம சொட்ட தளபதியும் அவன் தம்பியும் அவன் டீமோட வந்துகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அவங்களும் காட்டுல ஒரு இடத்துல ஆல்ட்ட போட்டிருக்காங்க. அப்போ அந்த சொட்ட தளபதி அவன் தம்பிட்ட, நம்ம அவங்க பின்னாடி ஃபாலோ பண்றதுன்னு தெரிஞ்சனா இளவரசியை கொண்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்ல, அது நடந்தா இப்ப என்ன பிரச்சனை, நம்ம மன்னருக்கோ வயசாயிட்டு, அவர் செத்தப்புறம் இந்த இளவரசி இவ கட்டிக்க போற அந்த குண்டனும் தான் நம்மளை ஆட்சி பண்ண போறான். அதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா, நம்ம நிலைமை நாரி போயிரும். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம அவளை கொன்றுவோம், எப்படியும் மன்னர் நமக்கு பரிசு கொடுக்கதான் போறாரு. நான் நாளைக்கு காலையில நம்ம ஆளுகிட்ட நம்ம மன்னர் தான் அவர் பொண்ணை கொல்ல சொல்லி உத்தரவு கொடுத்தாருன்னு சொல்லிடுறேன், ஒரே கல்லுல 2 மாங்க அடிச்சலாம் அப்படின்னு இவன் தனியா ஒரு பிளான போடுறான். இங்க டவர்லயோ மத்தவங்க தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ காவலுக்கு நிக்கான். அப்ப அங்க வர்ற அந்த சபிக்கப்பட்ட துறவி, வடக்கு நாட்டை சேர்ந்த வைக்கிங் ஆளுங்க நீங்க இங்க என்னவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்பதான் நம்ம ஹீரோ அவன் கதையை சொல்றான். வடக்குல இருக்கிற இவங்க ஊர்ல இருந்து இவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்களாமா. அதனால இவங்க அங்க இருந்து கிளம்பி கப்பல்ல வர்றப்போ புயல்ல சிக்கி சின்ன விண்ணமாயி இந்த ஊர்ல வந்து மாட்டிக்கிட்டோம். தெற்கு பார்க்க போனா அங்க ஒரு வைக்கிங் செட்டில்மெண்ட் இருக்கு, அங்கதான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது கேமல இந்த பொண்ணை பிடிச்சிங்க, அவ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, டங்கேடு மன்னனோட பொண்ணு, இந்த நாட்டோட இளவரசி, அவ ராஜபரம்பரை எங்களுக்கு தெரியும், அதனாலதான் அவளை பணைய கைதியா பிடிச்சு வச்சு பணம் கேட்கலான்னு பார்க்கும் அப்படின்னு சொல்ல, பணமா, அந்த மன்னனை பத்தி தெரிஞ்சா இப்படிலாம் பேச மாட்டீங்க, அவன் ஏற்கனவே உங்களெல்லாம் நரகத்துக்கு அனுப்புறதுக்கு ஆள் அனுப்பியிருப்பான், அதனால நாளைக்கு காலையில நீங்க இடத்த காலி பண்ணிட்டு ஓடிடுங்க, இந்த விஷயத்துல இதுக்கு மேல என்னால உங்களுக்கு உதவ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துறவி போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில இந்த எதிரி டீம் அங்க காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்க, நம்ம
நம்ம டீம் இருந்து தப்பிச்ச உடனே காட்டு மராண்டி ஒருத்தனை பார்த்து பிடிச்சிடுறாங்க. அவனை ரவுண்ட போட்டு நீ வந்த திசையில ஏதாவது வடக்கான்ச பாத்தியா அப்படின்னு கேட்க, அதை சொன்ன என்ன உயிரோட விட்டுருவீங்களா அப்படின்னு அவன் கேட்கான். இவன்ட்ட வாயால கேட்டா போதாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு கீழே மலத்தி சொல்றியா இல்ல சங்க இருக்கவா அப்படின்னு கேட்கும். நான் சொல்லிடுறேன், அந்த மலையோரமா ஒரு டவர் இருக்க, அந்த டவர் பக்கத்துல தான் அவங்களை நாங்க பார்த்தோம். ஆனா அவங்க கூட இருந்த அந்த சபிக்கப்பட்ட துறவி எங்க ஆள்ல பாதி வேலை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லவும், அவங்க கூட எதுவும் பொண்ணு இருந்தாளா அப்படின்னு கேட்க, ஆமா அவங்க எல்லாருமே இப்ப அந்த டவர்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், என்ன போ விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்க, இந்த போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல ஒரு சீவி விட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஆளுகளோ அந்த டவருக்கு கீழே உட்காந்துக்கிட்டு ஆட்டுக்காலை வெட்டி பாட்டு பாடிட்டு ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள துறவியும் ஹீரோவும் அடிபட்ட அவங்க ஆளுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்க. அப்போ அந்த ஹீரோயின் பொண்ணு வந்து ஹெல்ப் பண்றா. அவனுக்கு ஒத்தனம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே, எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னு அவ சொல்ல, உங்க அப்பனை மாதிரி ஏகப்பட்ட மன்னர்களை நாங்க பாத்திருக்கோம், அவர் எப்படி டீல் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாருன்றதான். அங்கிருந்து வெளியே வந்து தன்னோட ஆளுகள்கிட்ட எல்லாரும் உங்களோட சாமான ரெடி பண்ணுங்க, இன்னைக்கே நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எதிரி டீமோ அந்த டவர் நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம துறவியும் ஹீரோவும் பேசிக்கிட்டே நடக்கிறப்பதான் இவங்க நாட்டோட மண்ணை இவங்க ஊரை ஆக்கிரமிக்க வந்தப்போ இவங்க ஐயா சண்டை போட்டுருக்காரு. எழுத்து ஊரை காக்குற சண்டையில நம்ம ஹீரோ அப்பா செத்து போயில, இவன் அவருக்கு விசுவாசம் அந்த ஆளுகள்லாம் கப்பல்ல ஏத்திட்டு அங்கிருந்து எஸ் ஆயிருக்கான். இப்போ இவங்க தலைமையில அந்த வைக்கிங் மன்னனே பரிசு தொகை அறிவிச்சிருக்கானா. அதனாலதான் இவங்க ஊருக்கு இவங்களால திரும்ப போக முடியாது. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது இவங்களோட ஆளான இந்த அம்பு விடுறான் வாரான். அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அடிபட்ட இவங்க ஆளு போயிட்டான்னு. கனத்த இதயத்தோட அவனோட உடம்ப தகனம் பண்ணிட்டு அங்க நின்றுட்டு இருக்க. அதுக்குள்ளயும் கருக்கலாயிருது. இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் ஆளுக கேட்க, அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த எதிரியான சொட்ட தளபதியும் அவன் ஆளுகளும் வந்துடுறாங்க. அதை பார்த்த துறவி எல்லாரும் உடனே டவருக்குள்ள போங்க அப்படிங்காங்க. டவருக்குள்ள போனா வசமா மாட்டிக்கிடுவோமே அப்படின்னு சித்தப்பு சொல்ல, உள்ள போயா அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் எல்லாரும் உள்ள ஏறாங்க. அப்ப நம்ம துறவி மட்டும் கையில ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு வாசல்ல போய் நின்னு, ஆண்டவரே நீர் இருப்பது உண்மையானால் எங்களை எதிர்த்து வர இந்த சத்ருக்களை கொன்று எங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லிட்டு தீப்பந்தத்தை கீழே போடவும் ஸ்வயங்கனு தீ பரவி அந்த டவரை சுத்தி பெரிய வட்டமா குபு குபுன்னு எரிய ஆரம்பிச்சிருது. பயங்கரமா எரியற அந்த தீ பக்கத்துல யாராலையும் நெருங்க முடியல. ஆனா தளபதியோட தம்பி ஒரு வீரனை பிடிச்சி அந்த தீக்குள்ள நடந்து போறியா இல்லைன்னா அவன் தலையெடுக்குவான்னு சொல்லிட்டு அவனை உள்ள அனுப்பி விட்டுட்டான். பாதி எரிஞ்சுக்கிட்டே உள்ள வந்தவன் கையில வச்சிருந்த மண்ணெண்ணெய் வெடிகுண்ட தூக்கி வீச அந்த டவர் மேல தீ பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதை பார்த்த நம்ம அம்பு விடுறவன் சட்டுன்னு ஒரு அம்பை விட்டுதான். ஆனா அதை புடுங்கி போட்டுட்டு இவன் நேரம் அந்த டவருக்குள்ள ஓடி வர அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி அவன் மேல உள்ள தீயெல்லாம் அணைச்சிட்டு, இல்ல யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வச்சு மிரட்டி கேட்க, நாங்க இந்த இளவரசிக்காக தான் வந்திருக்கோம், இவளோட ஐயாவே இவளை கொல்ல சொல்லி எங்களுக்கு உத்தரவு கொடுத்து அனுப்பி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல இளவரசியால நம்ப முடியல. சடான்னு அவன் கழுத்துல கத்தி வச்சு பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. அப்ப சடான்னு மேல உள்ள டவர் இடிய ஆரம்பிக்க லைட்டா இவ கவனம் தசை திரும்பவும் அந்த பாதி எரிஞ்சவன் இவ சங்க பிடிச்சிடறான். பதட்டத்துல இவ கத்தி அவன் உடம்புல சொல்லிவிட, அப்பதான் இவ கையெல்லாம் ரத்தமா இருந்த ஒரு காட்சியை பார்த்தது இவளுக்கு ஞாபகம் வருது. டவர் கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு உள்ள ஆரம்பிக்கும். வசமா இந்த துறவி பேச்சை கேட்டு வந்து மாட்டிக்கிட்டோம்ல அப்படின்னு சப்பானி சொல்றான். ஆனா நம்ம துறவியோ, தம்பி பொறு இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே உள்ள சாக்க விலைக்கு பார்த்தா அங்க ரகசிய பாதை ஒண்ணு இருக்கு, இல்ல எவ்வளவு ஆயுதத்தை எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க, உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆர்டர் கொடுக்க எல்லாரும் அந்த ரகசிய பாதை வழியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மொத்த டவரும் எரிஞ்சு உடஞ்சு கீழே வந்துருது. தீயெல்லாம் அணைஞ்சப்பறம் சொட்ட தளபதி அவன் தம்பி உள்ள வராங்க. பார்த்தா ஒருத்தரோட உடம்பையும் காணும். என்னடா இது மாயமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் சொட்ட தளபதியோட கழுகு அங்க ரகசிய பாதை கதவுல போய் உட்கார, இங்க பாதியா இங்க பாதை இருக்கு, என்ன விவரமா நம்ம எஸ்கேப் ஆயிட்டாங்க பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஆளுகளோ அண்டர் கிரவுண்ட் சுரங்க குகை வழியா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றா, எங்க அப்பா நாட்டில இருக்கிற சிறந்த அசசின் அனுப்பியிருக்காங்க, அவரோட உல்ஃப் பேக் இது. அதை கேட்ட சப்பானியோ, இந்த பொண்ணு சொல்றது ரைட்டு தான், எதுக்கு அவங்களை எதிர்த்து நம்ம சண்டை போடணும், எப்படியும் இவங்க ஐயா இவளை கொல்ல சொல்லி ஆள் அனுப்பியிருக்காரு, இவளுக்காக காசு எதுவும் கொடுக்க போறது இல்ல, அவங்ககிட்ட இவளை ஒப்படைச்சாலாவது நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்க. அதை கேட்ட ஹீரோவோ, இல்ல முட்டாளால நீ அவங்க அப்பா காசு கொடுக்கலன்னு, அவங்க அப்பனோட எதிரிகள் நமக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடைய கட்ட நம்ம ஹீரோயினோ எவன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திணறா. அப்படியே இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போதே மேல தீப்பந்த வெளிச்சத்துல பாக்காங்க குகையில என்னென்னமோ வரைஞ்சிருக்கு. அதுல பாம்பு மாதிரி ஒரு பாதை போட்டு சில போட்டுகளை காமிக்க, அதை பார்த்து நம்ம முக்காடு துறவிதான் இது டேன்லாக்கு போற வழியை காமிக்குது அப்படின்னு சொல்லவும் எல்லாரோட முகலையும் மலருது. ஏன்னா டேன்லாங்கிறது வைக்கிங்கள் வாழ்ற இடம். உடனே ஒரு கத்தி எடுத்து துறவி கீழே மேப் போட ஆரம்பிச்சிடறாரு. இங்க இருந்து தெற்கு நோக்கி உங்க போயிட்டு இருந்தனா டேன்லாக்கு 2 நாள்ல போய் சேர்ந்துடலாம். ஆனா பிரச்சனை என்னடானா அதுக்கு முன்னாடி 3 ஊரை கடக்கணும். அந்த 3 ஊருமே இந்த டங்கியார்டு மன்னனோட இடம். இதுவரை எந்த ஒரு நாடும் அந்த 3 ஊரை வீழ்த்தினது கிடையாது. அவ்வளவு பெரிய படைய கொண்ட இடம். ஆனா அவங்க கண்ணில் படாம தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த 3 ஊரையும் சுத்தி கடல் இருக்கு. நம்ம போட் எடுத்துட்டு கடல்ல அப்படியே சுத்தி போயிட்டுனா அவங்க கண்ணில் படாம அந்த வைக்கிங்கள் இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா இந்த துறவி சொல்றத நம்ம ஹீரோவோட ஆளுங்க யாரும் நம்ப மாட்டுக்காங்க. இவன் ஒரு கிறிஸ்தவன், இவன் பேச்சை கேட்டு நம்ம உயிரை விடுறதுக்கா அப்படிங்காங்க. ஆனா ஹீரோவோ, நம்ம ஆபத்துல இருக்கிறப்போ நம்மளுக்கு உதவின ஒரே ஆளு இவர் தான், நம்மளை இவர் கொல்லணும்னு நினைச்சிருந்தனா அதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருந்துச்சு, இவர் நல்லவர்னு நான் நம்புறேன், அதே மாதிரி இப்ப நமக்கு வேற வழியும் கிடையாது அப்படின்னு சொல்ல, அங்க வந்த சப்பானி, இருந்தாலும் இவன் மேல நான் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்க. அந்த குகையை விட்டு வெளியே போகுமே சபிக்கப்பட்ட துறவிக்கும் நம்ம டீம் ஆளுகளுக்கும் சண்டை வந்துருது. அதை விலைக்கு விடுற ஹீரோயினோ, நம்மளை கொல்ல வர்ற கூட்டம் போதாதுன்னு உங்களுக்குள்ளே வர சண்டை போட்டுக்கிறீங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க குதிரையில வராங்க, ஈஸியா நம்மளை பிடிச்சிருவாங்க, நம்ம இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாம கிளம்பணும்
அப்படின்னு சொல்ல இவங்க கிளம்பி போயிட்டு இருக்க சொட்ட தளபதியோ அவன் கழுக விட்டு இவங்க எந்த திசையில போயிட்டு இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடறான். உடனே அந்த திசையை நோக்கி இவங்க குதிரையில பாஞ்சு போறாங்க. வழியில புகமண்டன ஒரு பள்ளிகா காடு ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி தான் இவங்க போகணும். உள்ள வர்றப்போ நம்ம ஹீரோயினோட டிரெஸ் ஒரு கிளையில மாட்டி பிஞ்சிருக்கிறத பாக்குறாங்க. அங்க சில கால் தடங்களும் தெரிய இந்த திசை தான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதியோட தம்பி அனுப்பி விட்டுறான். ஆனா சொட்ட தளபதியோ எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, இது ஒரு பொறியா இருந்தா என்ன பண்ண அப்படின்னு கேட்கும். ஈத்தாப்புல ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு. அதை ஒரே ஜம்ப் அடிக்காங்க. பார்த்தா பாறாங்களுக்கு பின்னாடி ஊச்சியா கம்புகள். ஜம்ப் அடிச்ச 4-5 பேரும் போய் அதுல சொல்லிடுறாங்க. அவங்களோட அலறல் சத்தத்தை கேட்கவும் நம்ம ஆளுங்க வேகமா ஓட ஆரம்பிக்காங்க. அப்போ கீழே இறங்கி வந்து பார்த்த தளபதியும் அவன் தம்பியும் என்ன ஆனாலும் சரி நம்ம அவங்களை துரத்தி பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறியில விழுந்து சாவாம அடிபட்டு கிடக்கிறவங்களும் அறுத்து போட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ஆளுகளோ இப்ப திறந்த வெளியில இருக்காங்க. தூரத்துல ஒரு நீர்வீழ்ச்சி தெரிய அங்க போனாலாவது நம்மளை தற்காப்பு பண்ணிக்கிட ஏதாவது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை நோக்கி ஓட அதை இவங்க பாத்துக்கிட்டு பின்னாடியே துரத்துறாங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்க அம்பு விடுறவன் மட்டும் ஒரு அம்பு எடுத்து குறிபார்த்து 1 கிலோமீட்டர் தூரத்துல வந்தோம்னா துணுக்க தூக்கிடுறான். நம்ம ஆளுங்க எல்லாமே அந்த நீர்வீழ்ச்சி பக்கத்துல உள்ள காட்டுக்குள்ள பூந்து நீர்வீழ்ச்சி கிட்ட போயிடுறாங்க. கடைசி அம்பு விடுறவன் வரான். பின்னாடியே எதிரிகள் வந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோ முதல்ல நீங்களா மேல ஏறுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆளுகளை ஏற விடுறான். பின்னாடியே இவனும் ஹீரோயினும் ஏறிக்கிட்டு இருக்க அப்ப அந்த பொண்ணு கால் வலிக்கு மேல இருந்து கீழே விழுந்துடுறான். அடங்குயங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை காப்பாத்துறதுக்கு கீழே வரான். ஆனா அவன் ஆளுங்களை நிக்காம மேல ஏற சொல்ல அவங்க எல்லாமே மேல ஏறி போயிடுறாங்க. அடிபட்டு நம்ம ஹீரோயினை கைத்தாங்களை தூக்கிட்டு போயிடலான்னு அவளை எழுப்புறான். ஆனா அதுக்குள்ளேயும் எதிரிகள் இவனுக்கு ரவுண்ட போட்டுருந்தாங்க. என்னப்பா அவன் ஆளுகளா அவனை விட்டுட்டு போயிட்டாங்களா, வா தம்பி அவளை எங்கிட்ட குடு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ முடியாதுன்னு சொல்றான். அவங்க வாழை உருவுறாங்க. சடார்னு மேல இருந்து பாறாங்கல் மலையா பொழியுது. பார்த்தா நம்ம பக்கிங்க தான் மேல இருந்து கல்ல கொண்டு எதிராங்க. கல்லடி தாங்காம இவங்கெல்லாம் ஒரு மறைவுல போய் ஒளிய அந்த கேப்ல நம்ம ஹீரோயினும் அந்த மலை மேல ஏறி உச்சிக்கு போயிடுறாங்க. இப்ப வெளியே போகண்டா நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொட்ட தளபதி சொல்ல மேல போன நம்ம டீம்லயோ ஹீரோ நம்ம எல்லாருமே இங்க இருந்து கிளம்பிட்டோம்னா அவங்க பின்னாடியே வந்துருவாங்க. இந்த மலையை அவங்களை ஏற விட்டுறவே கூடாது. அதனால நீ இங்கே இருந்து இவங்களை ஏற விடாம பாத்துக்கோ. நாங்கெல்லாம் போய் அந்த போட் எங்க இருக்குன்னு தேடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அம்பூர்றவனை மட்டும் நிப்பாட்டிட்டு நம்ம ஹீரோ டீமை கூப்பிட்டு கிளம்புறான். கையில அம்பு வச்சுக்கிட்டு இவன் உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்க ஒருத்தன் லைட்டா தலையை எட்டி பார்க்கான். உடனே நம்ம ஆளு எந்திக்கவும் ஆத்தி அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தவன் ஓடிடுறான். நேரா அவன் தலைவையிட்ட போயிட்டு தலைவரே ஒரே ஒருத்த மட்டும் பாதையை பாதுகாத்துக்கிட்டு இருக்கான் அந்த அம்பு விடுறவன் அப்படின்னு சொல்ல இவங்க பொறுமையா வெயிட் பண்றாங்க. அப்போ மேல காட்டுக்குள்ள பூந்த நம்ம ஆளுகளோ அங்க மரம் கிளையெல்லாம் வெட்டி ஏகப்பட்ட பொறிகளை செட் பண்றாங்க. அந்த நாள் பூரா ஏகப்பட்ட இடத்துல பொறிகளை செட் பண்ண ஆள் மாத்தி ஒவ்வொருத்தரா மேல இருந்து இவங்க மேல வராத மாதிரி பாதுகாத்துக்கிறாங்க. அப்போ நைட் ஆயிருது. நீ போய் தூங்க மச்சான் நான் பாத்துக்கிறேன், மேல வந்தனா ஒரே சீவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டையங்க வந்து உட்கார்றான். எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்க நம்ம மொட்டை துறவி தனியா ஒரு கம்பை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காரு, ஆயுத கம்பு. அப்ப அங்க வந்து நம்ம ஹீரோ கம்பை பார்த்து ஆத்தி எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்ல காட்டுக்குள்ள நைட்டு 2 பேரும் தனியா பேசிக்கிறாங்க. அப்பதான் அந்த துறவி அவரோட பாஸ்டர் சொல்றாரு, இவரு அந்த டங்கியார்டு மன்னனோட படை தளபதியா இருந்தவராம். வைக்கிங்களுக்கும் இவங்களுக்கும் நடந்த போர்ல இவர் சண்டை போட்டுருக்காரு. இந்த சண்டையை விட்டுட்டு சமாதானமா போயிடலான்னு எல்லா எதிரி மன்னர்களையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி நம்ம மொட்டை துறவிட்ட சொல்லியிருக்காரு. அதை கேட்டு அவரும் எல்லா மன்னர்களையும் கூப்பிட்டுருக்காரு. ஆனா டங்கியார்டு மன்னன் தந்திரமா மீட்டிங் அட்டன் பண்ண வந்த எல்லா மன்னர்களையும் போட்டு தள்ளிட்டான். எனக்கு தெரியாம இப்படி ஒரு ஈனத்தனமான செயலை என்ன பண்ண வச்சுட்டான் அந்த மன்னன். அதனால அன்னையில இருந்து அவன் படையை விட்டு வெளியே வந்து ஆண்டவருக்குள்ள என்ன கொடுத்து மலையடி வாழ்த்துல நிம்மதியா தனியா வாழ்ந்துட்டு வந்தேன். நீங்க வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க அப்படிங்க. அத்த ராத்திரி ஆயிடுது. நீர்வீழ்ச்சிக்கு கீழே இருந்த எதிரி படை லைட்டா தலைய வெளியே நீட்டுறாங்க. ஆனா எந்த ஒரு ஆக்ஷனும் இல்ல. பார்த்தா மேல காவலுக்கு உட்கார்ந்துருந்தவன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். இதுதான் வாய்ப்பு அப்படின்னு 2 பேரை மட்டும் அனுப்பிவிட்டு நைஸ் போல பின்னாடி ஊடி வந்து அவனை குத்தி கொன்றுதாங்க. பிறகு மேல இருந்து கல்ல தூக்கி போட்டு சிக்னல் கொடுக்கவும் எதிரி டீம் மலையேற ஆரம்பிக்கு. காலையில விடிஞ்சிருந்து நம்ம ஆளுங்க அப்படியே உட்காந்து படுத்து தூங்கிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் திடீர்னு கனவுல ஏதோ தெரிய சட்டுன்னு எந்திரிச்சிடறா. அவங்க இங்க வந்துட்டாங்க அப்படிங்க. அதே மாதிரி எதிரிகள் காட்டுக்குள்ள பூந்து வந்துகிட்டு இருக்காங்க. உடனே எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு ஓட பார்க்காங்க. ஆனா இவங்க காவலுக்கு வச்சிருந்தவனை காணுமேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவனை தேட ஓட அம்பு விடுற அவனை நிப்பாட்டி அவன் செத்துட்டான். அவனை பழி வாங்கணும். ஆனா இது அதுக்கான இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் சடான அவ கையில வச்சிருந்த அம்பு விடுறா. பார்த்தா இவங்க பின்னாடி ஒரு எதிரி வந்திருக்கான். அவனை குத்தி அவன் நேரா போய் மரத்துல குத்த எதிர்பார்க்காத நேரத்துல அவன் பாக்கெட்டுக்குள்ள இருந்து ஒரு கத்தி எடுத்து நம்ம அம்பு விடுறவன் மேல வீச அவன் காலிலே அடிபட்டுருது. வெறியான அவன் வாளை எடுத்து எதிரில் கடந்தவன் குடல்ல சரிச்சிடறான். சொட்ட தளபதியோ அவர் டீமை கூப்பிட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. ஆனா அவர் தம்பி விவரமா இங்க ஏகப்பட்ட பொறிகளை வச்சிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடறான். இருந்தாலும் பரவாயில்ல அவங்களை விரட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுக ஓட பின்னாடி இவங்க விரட்ட நம்ம ஆளுக செட் பண்ண பொறியில அந்த எதிரி படையில உள்ள ஏகப்பட்டவர் பீஸ் ஆயிடுறான். ஆனா மிச்சம் இருக்கிறவங்க சினம் கொண்டு துரத்திக்கிட்டு வர நம்ம ஆளுக காட்டை விட்டு வெளில வந்துடுறாங்க. பார்த்தா ஒரு மலை உச்சிக்கு வந்துடுறாங்க. இதை எப்படி தாண்டது அப்படின்னு யோசிக்கிறப்பதான் தூரத்துல ஒரு கைத்து பாலம் இருக்கிறத பாக்குறாங்க. உடனே எல்லாரும் பாலத்தை கிராஸ் பண்ணி போயிடலான்னு பாலத்து பக்கத்துல போவோம். காட்டுக்குள்ள இருந்து எதிரிகளும் வெளியே வந்துட அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு நீங்க எல்லாம் தப்பிச்சு போங்க, அந்த பாலத்தை பாதுகாத்துக்கோங்க, நாங்க பின்னாடியே வரோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சித்தப்பு பிறகு இன்னொருத்த 3 பேர் மட்டும் அந்த எதிரிகளை எழுத்து நிக்காங்க. எதிரிகள் பக்கத்துல வர வர அதை பார்த்த சித்தப்புக்கு கண்ணா அதிர்ந்து கரண்ட் பாக்ஸ் வெடிக்குது. வெறி பிடிச்ச நாய் மாதிரி ஓன்னு கத்துறாரு. அதை பார்த்த எதிரி சொட்ட தளபதியும் ஓனாய் மாதிரி உள்ள விடுறான். வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு வெறி பிடிச்ச இவரு கையில வச்சிருந்த கோடாரியால 4 பேர் அல்லையில தூக்கி போட அங்க ஒரு பெரிய சண்டையே நடக்கு. அந்த சண்டையோட முடிவுல பாலங்காத்த 3 பேர்ல ஒருத்தன் வாய் பிளந்துடுறான்.
விட்டுறான். நம்ம சித்தப்போ நான் செத்தாலும் 2 பேரை கொண்டுட்டு தான் மச்சாவேன் அப்படின்னு அங்க இந்த 2 எதிரிகளை தள்ளிட்டு மலை மேல இருந்து அவரும் கீழே விழுந்துடுறாரு. விழுறப்ப கூட அந்த இடத்துல ஆளு கத்தி வச்சு குத்திக்கிட்டே தான் விழுறாரு. நம்ம ஹீரோ மட்டும் எப்படியோ பாலம் கடந்து வந்து எஸ்கேப் ஆயிடுறான். உடனே அவங்க அந்த கைத்து பாலத்தை வெட்டி விட்டுருந்தாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோ, சப்பானி, அந்த அம்பு விடுறவன், சபிக்கப்பட்ட துறவி, அந்த பொண்ணு, 5 பேர் மட்டும்தான். அவங்க படகு இருக்கிற அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்க அப்ப அந்த சொட்ட தளபதியோ அங்க ஏதோ ஒரு விவசாயி ஏகப்பட்ட குதிரைகளை வச்சிருக்கிறத பார்த்து அதை ஆட்டையை போட்டு கிளம்புறாங்க. அப்ப நம்ம டீம் நடந்து போயிட்டு இருக்கப்போ ஹீரோயினுக்கு கால் தடிக்க கீழே விழுந்துடுறா. அந்த நிலத்துல இவ கையை வைக்கவுமே எதிரிகள் குதிரையில வாராங்கிறது இவளுக்கு தெரிஞ்சிருது. அதை சொல்லவுமே எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. அவங்க கடலுக்கு போக இன்னும் பல தூரம் இருக்கு. அவ்வளவு தூரம் இவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு தெரியவுமே அவங்க வரட்டும், நம்ம இங்க நின்று சண்டை போடுவோன்னு ஒரு உடஞ்ச வீட்டு பக்கத்துல போய் நிக்காங்க. எதிரிகள் இவங்களுக்கு வந்து சுத்து போட்டுற நேருக்கு நேர் வால் சண்டை. நம்ம ஹீரோவும் தளபதியோட தம்பியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட சொட்ட தளபதி நம்ம அம்பு விடுறவனை குத்தி கொண்டுதான். அதை பார்த்து வெறியான சப்பானி நேரா சொட்ட தளபதியை பிடிச்சி முழங்கால் போட வச்சு ஆட்ட இருக்கிற மாதிரி அழுத்து போட்டுதான். அதை பார்த்த தம்பி கோவப்பட என்னல துள்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை பிடிச்சு அடிச்சு அங்க கீழே தள்ளவுமே 2 பேரும் ஒரு புதக்குழிக்குள்ள போய் விழுந்துடுறாங்க. உள்ள விழுந்து விடாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்ப அவன் சைட்ல கடந்த கத்தி எடுத்து அவன் கழுத்திலே சொருவிடுறான் நம்ம ஹீரோ. ஆனா அந்த மொட்டையனோ நான் செத்தாலும் உன்னை கூட்டிட்டு தான் போவேன் அப்படின்னு நம்ம ஹீரோவையும் பிடிச்சு புதக்குழிக்குள்ள இழுக்க ஆரம்பிச்சிடறான். அப்ப சரியான நேரத்துல நம்ம ஹீரோயின் கை கொடுத்து நம்ம ஹீரோவை காப்பாத்தி வெளியே கூட்டு வந்துடுறான். பழைய படங்கள்ல நடக்கிற கிளைமேக்ஸ் மாதிரி எல்லாம் முடிஞ்சது நினைச்சனா அந்த புதக்குழிக்குள்ள இருந்து மறுபடியும் மொட்டை எந்திக்க தூரத்துல இருந்து நம்ம துறவி ஜாவலின் த்ரோ பண்ண அந்த ஈட்டி குத்தி அவன் மறுபடியும் உள்ள மலர்ந்துடுறான். இந்த சண்டையில இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இவங்க 3 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்போ எங்கேதோ திடீர்னு நம்ம சித்தப்பும் உள்ள வந்து கலந்துகிட்டாரு. ஏன் நீ மேல இருந்து வந்து சாவலையா அப்படின்னு கேட்டனா எனக்கு எதுல சாவு அப்படின்னு சிங்களால எல்லாரையும் வெளுத்து விட்டு இருந்திருக்காரு. அம்புடுறவன் இவங்க கண்ணு முன்னாடியே செத்து போவ போயிட்டு வா மாப்ள நாங்களும் பின்னாடியே வரோம்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆனா நம்ம ஆளுங்க 4 பேர் மட்டும் கடல் இருக்கிற திசையை நோக்கி போயிடுறாங்க. பார்த்தா ஒரு மலை உச்சியில் நிக்காங்க. கீழே கடல் சீற்றத்தோட அடிச்சு விளாசிக்கிட்டு இருக்கு. இல்ல போட்டுகளை எங்க அப்படின்னு கேட்டனா அங்க ஒரு குகையை காமிக்கிற நம்ம சித்தப்பு. அங்கதான் போட்டெல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப புள்ள தண்ணி நிரம்பி கிடக்கு. நம்ம கதை முடிஞ்சே நினைக்கமானே அப்படின்னு சொல்ல எய்தாப்புல பார்த்தா அந்த டங்கியா மண்ணை அவன் படையவே கூட்டு வந்து நிக்கான். இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க சப்பானி ஹீரோட்ட இப்ப என்ன பிளான் அப்படின்னு கேட்கான். ஹீரோட்ட பதில் இல்ல. சடார்னு மேல இருந்து கடலுக்குள்ள குதிச்சிடறான். அங்க அடிக்கிற அலைகளை பார்த்தா சுனாமி அலைகள் மாதிரி இருக்கு. இவன் எப்படி வெளியே வர மாட்டான்னு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்ப எதிரி படைகள் இவங்களை நோக்கி ஓடி வர மறுபடியும் நம்ம சித்தப்புக்கு மதம் பிடிக்க ஆரம்பிச்சிருது. 2 ஃபுல்ல ஏத்தன பிலிப்ஸ் மாதிரி நெஞ்ச நிமித்துக்கிட்டு நம்ம சித்தப்பு கையில கோடாரியோட வாங்கல அப்படின்னு கத்திக்கிட்டு நிக்க அப்பதான் நம்ம ஹீரோயின் கவனிக்கா கடலுக்குள்ள விழுந்தவன் அந்த கோகைக்குள்ள பொந்து எப்படியோ போட்டை கொண்டு வெளியே வந்துட்டான். அதை பார்த்தாவ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மேல இருந்து ஜம்ப் அடிச்சிடறான். உடனே நம்ம துறவியும் சப்பானியும் சித்தப்புட்ட சித்தப்பு போட்டு வந்துட்டு வாங்க போவோம் அப்படிங்காங்க. ஆனா சித்தப்போ இல்ல நான் சண்டை போட்டு இங்க சாவதாமல போறேன் அப்படின்னு சொல்லி கோடாரியை வச்சுக்கிட்டு நிக்க சித்தப்புக்கு கிறுக்கு பிடிச்சு இதுக்கு மேல விடக்கூடாதுன்னு அவரை பிடிச்சிட்டு இவங்க 2 பேரும் கடலுக்குள்ள தாவிடுறாங்க. எதிரியாளர்கள் வந்து பாக்குறதுக்குள்ளயும் நம்ம டீம் உயிரோட அங்கிருந்து எஸ்கேப் ஆவ அதோட இந்த படம் முடியுது. இன்னைக்கு பார்த்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. இந்த படத்தோட ஹீரோவுக்கு பதிலா நம்ம ஷியா விக்ரமா போட்டிருந்தனா தரமா இருந்திருக்குமா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.